வாங்க சார். உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? மோஷன் போகும்போது ரொம்ப பெயினாக இருக்கும் சார். ரத்தம்லாம் வர ஆரம்பிச்சிடும். ரத்தம் வரும்போது உயிரே போயிடும். என்னால் ஒரு வேலையை உருப்படியாக அதாவது செய்ய முடியல, நிம்மதியாக செய்ய முடியல. வெளியூர் பயணம் போகிறதுனா கூட ரொம்ப யோசிக்க வேண்டியதாக இருக்குது. இதனால் எனக்கு ரொம்ப கடுமையான அவதியாக இருந்துச்சு. இதுக்கு என்ன தான் தீர்வுன்னு நானும் ரொம்ப நாளாக யோசித்து பார்த்துட்டேன். எனக்கு யார்கிட்ட கேட்குறதுக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருந்ததுனால யார்கிட்டையுமே கேட்கவும் முடியல. டிவியில் இந்த பைல்ஸ் அண்ட் விளம்பரத்தை பார்த்ததுக்கப்புறம் நேரடியாக போய் கேட்டுறலாமேன்னு தோணுச்சு. அதனால தான் உங்கள் கிளினிக்கே இப்போ நேரடியாக வந்துட்டேன். இதுக்கு என்ன தான் மேடம் தீர்வு நிரந்தரமா? கவலைப்படாதீங்க செல்வம், உங்க பைல்ஸுக்கு நிச்சயமா தீர்வு இருக்கு. 5 வருஷத்துக்கு முன்னாடி சர்ஜரி பண்ணதா சொன்னீங்களே, இப்ப எப்படி உங்களுக்கு பைல்ஸ் வந்ததா தெரிஞ்சது? இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் மறுபடியும் அதே மாதிரி சிம்டம்ஸ் வந்துச்சு. இப்போ உங்களுக்கு எந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கு? மோஷன் போகும்போது ரத்தம் வர ஆரம்பிச்சது. அதனால் ரொம்ப வலியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நான் டாக்டர் போய் பார்த்தேன். பைல்ஸ் எண்ட்ல வந்து பான்ஸ்லாவா, சனாய், சோனப் இந்த மாதிரி நிறைய இயற்கையான மூலிகைகள் போட்டிருக்காங்க. இதுல எந்த சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது. அதனால நீங்க இதை தைரியமா பயன்படுத்தலாம். ஹலோ சார். வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்க, உங்க பேரு, எங்க இருந்து கால் பண்றீங்க? சார், என் பேரு வள்ளியப்பன். நான் திண்டுக்கல்ல இருந்து ஃபோன் பண்றேன் சார். ஓகே, சொல்லுங்க வள்ளி, உங்களுக்கு என்ன தெரியணும்? டாக்டர் நம்ம கூட இருக்காங்க, உங்களோட சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்குங்க. வணக்கம் டாக்டர். சொல்லுங்க வள்ளி, உங்களுக்கு என்ன பிரச்சனை? டாக்டர், எனக்கு ஒரு 4 மாசமாவே பாத்ரூம் போறப்ப ப்ளீடிங் ஆகுது, எரியுது. வீட்ல ஓபனா சொல்ல கூட முடியல. காலையில எழுந்திருச்சதுல இருந்து நைட்டு தூங்க போற வரைக்கும் ஒரே வேலை தான். ரொம்ப கஷ்டமா இருக்கு டாக்டர். நிறைய ட்ரீட்மெண்ட் ட்ரை பண்ணிட்டேன், ஆனா எதுவுமே சரியா வரல. இதை சரி செய்ய முடியாதா டாக்டர்? ஓகே, நீங்க மோஷன் வாரத்துக்கு எத்தனை வாட்டி போவீங்க? ஒரு 3 நாள் 4 நாள் கழிச்சு தான் டாக்டர் மோஷன் வருது. 4 நாளுக்கு ஒரு வாட்டி தான் நீங்க மோஷன் போவீங்கன்னா, அதுவும் பிளட் வருதுன்னா கண்டிப்பா உங்களுக்கு பைல்ஸ் வந்துருச்சு. நீங்க பைல்ஸ் ஸ்டேஜ் 1ல இருக்கீங்க. நல்ல வேளை இப்பவே நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. கொஞ்சம் டிலே ஆயிருந்தா கூட நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கணும். இப்ப கூட ஒன்னும் பிரச்சனை இல்ல. இப்பவே நீங்க பைல்ஸ் எண்ட் வாங்கி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா இது ஒரு நல்ல தீர்வு. நீங்க குணமாயிடுவீங்க. டாக்டர், கண்டிப்பா பைல்ஸ் எண்ட் இதை குணப்படுத்துமா டாக்டர்? கண்டிப்பா குணப்படுத்தும். இதுல சைடு எஃபெக்ட் ஏதாவது இருக்குமா டாக்டர்? இது இயற்கையான முறையில தயாரிச்சதுனால இதுல சைடு எஃபெக்ட்ஸ் எதுவுமே இருக்காது. நீங்க பயப்படாம யூஸ் பண்ணுங்க வள்ளி. கண்டிப்பா இதுல இருந்து நீங்க குணமாயிடுவீங்க. ஓகே டாக்டர், ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தினம் அன்றாட வாழ்க்கையில நிறைய பேர் அனுபவிச்சுட்டு இருக்கிற வலியும் வேதனையும், அதாவது பைல்ஸ். இதற்கான பல இடங்கள்ல பல பேர் பார்த்தீங்கன்னா பல ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பீங்க. ஆனால் அந்த ட்ரீட்மெண்ட் எதுவுமே சரிபட்டு வரலன்னு இந்த நிகழ்ச்சி நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கான தீர்வாகவும் விடையாகவும் அமைய போகுது. அதாவது மூலநோய். இந்த மூலநோய் எதனால் வருது, இந்த மூலநோய் வராமல் தடுப்பது எப்படி, இந்த பைல்ஸ் எண்ட் நமக்கு எந்தெந்த வகையிலெல்லாம் பயனுள்ளதா இருக்கு அப்படின்றத முழு விவரங்களையும் உங்க மூலநோயை குணப்படுத்தக்கூடிய ஒரே மருந்து நம்ம பைல்ஸ் எண்ட் மட்டும்தான்.